எனக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றதே தெரியல. எது மேலேயும் ஈடுபாடு இல்லை. எந்த வேலை எனக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல. எந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்து செய்யலாம் அப்படின்றது தெரியல. இப்போ நான் செய்கிற வேலையும் எனக்கு பிடிக்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு தோணுது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ரிட்டையர் ஆகிட்டா எனக்கு வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு தோணுது. எனக்கு என்ன திறமை இருக்குன்றது எனக்கு தெரியல. என்னோட பேஷன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோட குறிக்கோள் என்னன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக எந்த ஒரு திறமையும் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எது மேலேயும் ஈடுபாடு இல்லை அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்களா இல்லை அப்படின்றது தான். இந்த சமுதாயம் நீ இப்படிப்பட்ட மனிதனாக தான் வரணும்னு ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கிட்டதுனால அதை ஒரு போர்வை மாதிரி உங்கள் மேலே போத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த போர்வைக்குள்ளே இருந்து பார்க்குறப்போ வெளியே இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டலை. அதில் உங்களால் திறமையை வளர்த்துக்க முடியல. அது மேலே உங்களால் ஈடுபாடு காட்ட முடியல. அப்போ இதிலிருந்துலாம் வெளியே வரணும். எனக்காக ஒரு சூப்பரான வேலையை நான் தேர்ந்தெடுக்கணும். எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை நான் தேர்ந்தெடுக்கணும். அந்த வேலையை செய்கிறப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணக்கூடாது. என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணணும். எப்படா இந்த வேலையை திரும்ப செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் போதும் எனக்கு தோணணும். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்தை செய்யணும். அது என்னென்னா நீங்களாக இருக்க பழகிக்கணும். இந்த சமுதாயம் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த போர்வையை எடுத்து தூக்கி எறிய கற்றுக்கணும். ஓசான் பரோல் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவேக்கன் யுவர் ஜீனியஸ் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதில் அவர் ரொம்ப எளிமையாக ரொம்ப யதார்த்தமாக நீங்களாக இருக்கிறது எப்படின்றத சொல்லித்தராரு. இந்த வீடியோவிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதை வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் அந்த முடிவை எடுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு பகுதியில் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதை நான் சொல்லும் போது ஒரு மாதிரியான அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் வீடியோவோட முடிவில் அது வேறு மாதிரியான அர்த்தத்தை கூட கொடுக்கலாம். சில சமயம் நான் முதல்ல சொன்னது தவறுன்னு கூட உங்களுக்கு தோணலாம். அதனால் வீடியோவோட நடுவுலையே ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு நிறுத்திடாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா முழு வீடியோவையும் பார்த்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏன் நீங்களாக இருக்கணும்? இந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, நீங்களாக இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை சிறந்த வழியில் வாழ்கிறதுக்கான ஒரே அடையாளம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மை தன்மையை வெளியே கொண்டு வரப்போ தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் ஒரு சிறந்த வகையிலையும் அமையும் அப்படின்னு சொல்கிறார். என்னோடய உண்மைத்தன்மையா? எனக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மைனா என்ன? உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மைனா உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான அசலான ஒரு படைப்பாற்றலை இந்த சமுதாயத்தின் தாக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அங்கே தான் உங்களோட உண்மைத்தன்மையை நீங்கள் வெளியே கொண்டு வந்ததாக அர்த்தம். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்னோட உண்மைத்தன்மைன்றது என்ன? என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நான் பார்த்த அதே விஷயங்களை வேறு யாருமே பார்த்தது கிடையாது. நான் பார்த்த அதே வரிசையில் யாருமே பார்த்தது கிடையாது. நான் பார்த்த அதே பார்வையிலையும் யாருமே பார்த்தது கிடையாது. அப்போ இத்தனை வருட கடந்த காலத்தில் நான் பார்த்த விஷயங்களும் நான் பார்த்த பார்வையும் நான் பார்த்த விதமும் நான் பார்த்த வரிசையும் எனக்கு இந்த நிகழ்காலத்தில் ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கு, ஒரு விதமான பார்வையை கொடுத்துருக்கு. இதே சிந்தனையும் இதே பார்வையும் இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டையுமே கிடையாது. அப்போ என்னோட தனித்தன்மை என்னோட தனித்துவம் எது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த கடந்த காலம் எனக்கு இன்னைக்கு பரிசாக கொடுத்துருக்க அந்த பார்வையும் அந்த சிந்தனையும் தான். அப்போ அந்த பார்வையையும் அந்த சிந்தனையையும் பயன்படுத்தி நான் ஒரு செயலை செய்கிறேன்னா அந்த செயல் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த செயலாக இருக்கும். அந்த செயல் இந்த உலகத்தில் வேறு யாராலையும் திருப்பி செய்ய முடியாத ஒரு செயலாக இருக்கும். வேறு ஒரு நபர் எப்படி வேணால் அந்த செயலை செய்யலாம். ஆனால் நான் செய்கிற மாதிரியே இந்த உலகத்தில் வேறு யாராலையும் செய்ய முடியாது. ஒருவேளை அப்படி நான் இல்லாமல் இந்த சமூகம் எனக்கு எப்படி சொல்லித்தருதோ அப்படி அந்த வேலையை செஞ்சேன்னா நீ இந்த வேலையை தான் செய்யணும், நீ இந்த பாதையில் தான் போகணும், நீ இந்த வேலையை இப்படி தான் செய்யணும், இந்த வேலையை நீ இவ்வளவு மணி நேரம் தான் செய்யணும் அப்படின்னு இந்த சமூகம் எனக்கு சொல்லித்தரத அப்படியே கடைப்பிடிச்சேன் அப்படின்னா அங்கே இவ்வளவு நாள் என்னோட கடந்த காலம் என்னோட வாழ்க்கை எனக்கு கொடுத்த பார்வையை நான் தூக்கி ஓரமாக வச்சிடுறேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி சமூகம் சொல்கிற வேலையை சமூகம் சொல்கிற மாதிரி நான் செஞ்சேன்னா நான் மட்டுமே அந்த வேலையை செய்ய மாட்டேன். என் கூட பல பேர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ பல பேர் அந்த வேலையை செய்கிறப்போ
அங்கே ஒப்பீடு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். நீ நல்லா செய்கிறப்பா, நீ ஒழுங்காக செய்யலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எனக்காக பரிசளிக்கப்பட்ட அந்த பார்வையையும் அந்த சிந்தனையையும் அந்த திறமையும் நான் பயன்படுத்தி ஒரு வேலையை செய்கிறப்போ அங்கே ஒப்பிடவே முடியாது. வேற ஒரு நபர் அந்த வேலையை செய்யலாம், சில சமயம் சிறப்பாக கூட செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அவங்கள யாராலையும் ஒப்பிடவே முடியாது. நீ செய்கிறது ரொம்ப தனித்துவமாக இருக்குது, ரொம்ப தனியாக நீ தெரிகிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ளே இருக்கிற இந்த உண்மை தன்மையை நான் வெளியே கொண்டு வரது எதுக்காக? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் என்னை பார்த்து பாராட்டுறதுக்கா? நீ தனியாக தெரிகிற, நீ ரொம்ப சிறப்பாக இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கா? அதுக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னோட தனித்தன்மையை, என்னோட உண்மை தன்மையை நான் வெளியே கொண்டு வரத்துக்கு, எனக்குள்ளே இருக்கிற இந்த படைப்பாற்றலை கொண்டு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னென்னா, என் வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கு தான். என் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கு தான். எப்படி இந்த படைப்பாற்றல் எனக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த, அர்த்தங்கள் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கும்? ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு படைப்புக்கான பசின்றது இருக்குது. அந்த படைப்புக்கான பசிக்கு எப்போ நீங்கள் தீனி போடுறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறிடும். நம்ம எல்லாருமே இன்றைக்கி நமக்கு பிடிக்காத கடமைக்காக, பணத்துக்காக மட்டுமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலைக்கு போனால் எப்படா இன்றைக்கி இந்த வேலை முடியும், எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம். திங்கக்கிழமை காலையில் வந்தால் அப்பா இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படின்னு அடிவயத்தில் புளியை கரைக்குது. ஒருவேளை எனக்கு பிடித்த, என்னோட உண்மைத்தன்மை நிறைந்த ஒரு படைப்பாற்றல் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து செஞ்சேன் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறப்போ இப்படிப்பட்ட உணர்வுகள் எனக்கு வரவே வராது. அந்த வேலையை நான் செய்கிறப்போ எப்படா இந்த வேலையை இன்னும் அதிகமாக செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரப்போ திரும்ப இந்த வேலையை நான் எப்போ செய்வேன் அப்படின்னு எனக்கு தோணும். வார இறுதியில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு ஆசை வராது, இந்த வேலையை கொஞ்சமாக செய்யலாமா அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட வேலையை நம்ம செய்கிறப்போ அங்கே நம்ம தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை முடிஞ்சால் தான் வாழ்க்கை துவங்கும் நமக்கு தோணாது. அந்த வேலை செய்யும் போதே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்வோம். சில சமயம் அந்த வேலை தான் நம்ம வாழ்க்கைன்னு கூட நமக்கு தோணும். நிறைய படைப்பாளிகளை நம்ம பார்த்துருப்போம், நிறைய படைப்பாளிகளை பற்றி படித்தும் இருப்போம். அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வறுமை இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும், சொந்தம் எதுவும் இருக்காது, அன்பு செலுத்த மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெரிய நோய் கூட இருக்கும். ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை, அவங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை படைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றத நம்ம படித்திருப்போம். தூர்கை வாங்குறதுக்கு கூட பணம் இல்லாத ஓவியர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அவங்களெல்லாம் அந்த வேலையை செய்ய வச்சது இந்த படைப்பாற்றல் தான். அவங்களோட உண்மைத்தன்மையை அவங்க கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக ஒரு படைப்பை அவங்க செஞ்சது தான். இந்த படைப்பாற்றலை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய போதையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகானதாக மாறும். அந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற விஷயங்களையும் ரொம்ப அழகானதாக மாற்றும். அப்படிப்பட்ட உண்மைத்தன்மையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி நமக்குள்ளேருந்து அந்த உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரது? எனக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரது இவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் என் வாழ்க்கைக்கு இவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தாலும் ஏன் பலர் இந்த உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வராமல் இருக்காங்க? அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தின் தாக்கத்துக்குள்ளேயும் சமூகத்தின் பிடிக்குள்ளேயும் அவங்க இருக்கிறது தான். இந்த சமூகத்தின் பார்வை எனப்படக்கூடிய ஒரு விஷயத்தை போர்வையாக தனக்கு மேலே போத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான். அப்போது இங்கே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, எனக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரது எப்படி அப்படின்றது கிடையாது. நான் இங்கே எந்த கேள்வியை கேட்கணுன்னா, எனக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை நான் வெளியே கொண்டு வர விடாமல் தடுக்கிற இந்த சமூகத்தின் தாக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றது தான் முதல் கேள்வியாக இருக்கணும். இந்த எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர விடாமல் தடுக்கிறது 3 விஷயம்தான் சொல்கிறாரு. கன்ஃபார்மிட்டி, கன்சம்ஷன், எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அனுசரித்தல், நுகர்தல், கற்றல் அப்படின்ற 3 விஷயந்தான் என்னோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர விடாமல் என்னை தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 விஷயத்தை பற்றியும் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கன்ஃபார்மிட்டி, இந்த அனுசரித்தலை பற்றி பார்ப்போம். அனுசரித்தல்னா என்ன? நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம பல இடங்களுக்கு அனுசரித்து போகிறோம். பல இடங்களில் பொருந்தி போகணும் அப்படின்ற ஏக்கம் நமக்குள்ளே இருக்குது. நம்மளோட ஒட்டுமொத்த உடம்பும் மூளையும் பொருந்தி போகிறதுக்காக தான் வடிவமைக்கவே பட்டிருக்கு. ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறக்குது, இன்னொரு குழந்தை தமிழ்நாட்டில் பிறக்குது. ஒரு 10 வயசில் அந்த 2 குழந்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு ஒரு விதமான நடவடிக்கை இருக்கும், ஒரு விதமான நடத்தை அப்படின்றது இருக்கும். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குழந்தைக்கு வேறு விதமான நடத்தை அப்படின்றது இருக்கும். நம்மளோட உருவமும் நம்மளோட தோற்றமும் நம்ம பிறந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுல தவறு கிடையாது. அதை நம்ம பயாலஜி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்மளோட நடத்தை எப்படி பிறந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல பிறந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது.
இதெல்லாம் ஒரு கேள்வியா? ரொம்ப ரொம்ப எளிமையான, ரொம்ப தெள்ளத்தெளிவான பதிலை என்னால் சொல்ல முடியும். நம்ம எங்கே பிறக்கிறோமோ அந்த இடத்துல வாழக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம், அந்த இடத்துல இருக்கிற கலாச்சாரத்தில் நம்ம வளர்கிறோம், அதனால அந்த நடத்தையை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. இதுதான் பொருந்தி போதல் அப்படின்றது. இந்த பொருந்தி போதலை ஒரு குழந்தைக்கு யாருமே சொல்லித்தரலை. அந்த குழந்தைக்குள்ளேயே இதற்கான வடிவமைப்புன்றது இருக்குது. நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோமோ, எந்த மனிதர்களை பார்க்குறோமோ, எந்த கலாச்சாரத்தில் வளர்கிறோமோ, அந்த இடத்துக்கு நம்ம பொருந்தி போகணுன்ற உணர்வு அந்த குழந்தைக்குள்ளே பிறக்கும் போதே இருக்குது. அது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ, எந்த சமூகத்தில் சார்ந்திருக்கிறோமோ, எந்த நம்பிக்கைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோமோ, அதுக்கேற்ற மாதிரி பொருந்தி போகிறோம். காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கேற்ற மாதிரியான நடத்தைகள் நம்ம கூட வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அது நம்மளோட அடையாளமாகவே மாறிடுது. இவன் இப்படிப்பட்டவன்ப்பா அப்படின்னு நம்மளோட நடத்தையை வச்சு சொல்லிடுவாங்க. அந்த நடத்தை நம்ம பொருந்தி போனதுனால நமக்கு உருவானதாக இருக்கும். இந்த அடையாளம் நம்மளோட உண்மைத்தன்மையை மொத்தமாக மூடி மறைச்சிடுது. இந்த அடையாளத்திலேருந்து எப்போ நம்ம வெளியே வரோமோ அப்போ தான் நம்மளோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர முடியும். இப்போ எனக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போ என்னோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரணும்னா இந்த சமுதாயம் எதை சொன்னாலும், இந்த கலாச்சாரம் எதை சொன்னாலும் அதை நம்ம கேட்கவே கூடாது, அதற்கு எதிர்மறையாக தான் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவுமே பொருந்தி போதல் தான். இந்த கலாச்சாரம் என்னோட நடத்தையை, இந்த சமுதாயம் என்னோட நடத்தையை தேர்ந்தெடுத்தது அப்படின்னா அது பொருந்தி போதல் தான். கலாச்சாரம் சொல்கிற, இந்த சமுதாயம் சொல்கிற அதே செயலை நான் செஞ்சாலும் சரி, இல்லை கலாச்சாரம் சொன்னதுன்றதுனாலேயே அதை நான் செய்யாமல் விட்டாலும் சரி, ஆக மொத்தத்தில் நான் எதை செய்கிறனோ அதை தேர்ந்தெடுத்தது கலாச்சாரம் தான் அப்படின்னு மாறிடுது. அப்படி மாறினதுன்னா நம்மளோட அடையாளத்தை இந்த கலாச்சாரமும் சமூகமும் தான் தேர்ந்தெடுத்ததே தவிர நமக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையால் அந்த அடையாளம் உருவாகலை அப்படின்றது தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப யதார்த்தமான 3 விஷயங்களை இந்த எழுத்தாளர் சொல்கிறாரு. அதில் முதல் விஷயம், பரந்த மனநிலையை வளர்த்துக்கிறது. என்னோட கலாச்சாரம் ஒரு விஷயம் சொல்லுது, என்னோட சமூகம், என்னை சார்ந்த மனிதர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கணுமா? அதை நான் காது கொடுத்து கேட்கணுமா? அதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமா? கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுடைய சமூகமும் உங்களுடைய கலாச்சாரமும் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மாற்று சமூகமும் மாற்று கலாச்சாரங்களும் மற்ற எல்லா கலாச்சாரங்களும் என்ன மாதிரி விஷயத்தை சொல்லித்தருது அப்படின்றத கேட்க முயற்சி பண்ணுங்கள். அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அதற்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, அதற்குள்ளே இருக்கிற முட்டாள்தனம் என்ன, அதற்குள்ளே இருக்கிற மூட நம்பிக்கைகள் என்ன அப்படின்றதையும் ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்படி எல்லா கலாச்சாரத்து மேலேயும் ஒரு மதிப்பையும் ஒரு மரியாதையும் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதையும் காது கொடுத்து கேட்டிங்கன்னா, அதையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா, உங்கள் கலாச்சாரம் சொல்லுதுன்ற ஒரே காரணத்துக்காக எதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ரெண்டாவது, கேள்வி கேட்க பழகிக்கோங்க, சந்தேகப்பட பழகிக்கோங்க. என் கலாச்சாரம் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்புறது தான் இங்கே பிரச்சனை. கலாச்சாரம் சொல்கிற ஒரு விஷயத்தை கேள்வி கேளுங்க, அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதை சந்தேகப்படுங்க. அதற்காக கலாச்சாரம் எதை சொன்னாலும் நான் அதற்கு எதிர்மறையாக கேள்வி கேட்பேன் அப்படின்ற மனநிலையை வளர்த்துக்காதீங்க. கலாச்சாரம் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நியாயமான கேள்வியை கேளுங்க. கேள்வி கேட்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நியாயமான கேள்வியை கேட்டு அதற்கு சரியான பதிலை சொன்னால், நம்மளோட அறிவுக்கு எட்டின ஒரு பதிலை சொன்னால், அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்காக ஏற்றுக்கலாம். ஆனால் அப்படி ஏற்றுக்கும் போதும் கூட அந்த விஷயத்தை கலாச்சாரம் சொல்லுதுன்றதுக்காக நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. உங்களோட உண்மைத்தன்மையோட பொருந்தி போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் ஏற்றுக்கணும். மூணாவது, சரி தவறு அப்படின்ற பார்வையிலிருந்து வெளியே வாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு விஷயமும் சரியும் கிடையாது, தவறும் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சரியாகவும் தவறாகவும் மாறும். புத்தகத்தை பற்றி பேசுகிறது சரியா தவறா? சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. எப்போ சரி அப்படின்னா, யூடியூப்பில் இந்த மாதிரி புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள்கிட்ட என்னோட புரிதலை உங்களோட அனுமதியோட பேசும்போது அது சரி. அதே நேரத்தில் ஒரு சாவு வீட்டுக்கு போய் மரணத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படின்னு நான் பேசினேன்னா அது கட்டாயம் தவறு தான். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு இடத்துல சரியாகவும் இன்னொரு இடத்துல தவறாகவும் இருக்கும். என் கலாச்சாரம் சொல்கிற ஒரு விஷயம் சரியாக இருக்கலாம், ஆனால் அது வேறு ஒரு இடத்துல தவறாக இருக்கும். அப்போ அதை முழுமையாக நான் ஏற்றுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமாக இங்கே எதுவுமே முற்றிலுமாக சரி முற்றிலுமாக தவறு அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு செயலும் எந்த ஒரு சூழல்லையும் கொஞ்சம் சரியாகவும் கொஞ்சம் தவறாகவும் இருக்கும்.
மொத்தமாக இது கருப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, மொத்தமாக இது வெள்ளைன்னு சொல்ல முடியாது. அனைத்து செயல்களும் அனைத்து விஷயங்களும் சாம்பல் நிறத்தில் தான் இருக்குது. சில நேரத்தில் அது வெள்ளையை ஒத்துன சாம்பல் நிறமாகவும் இன்னும் சில இடங்களில் கருப்பை ஒத்துன சாம்பல் நிறமாகவும் இருக்குது. அப்போ நம்ம கலாச்சாரம் நம்மளோட சமூகம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் முற்றிலுமாக சரி கிடையாது, முற்றிலுமாக தவறும் கிடையாது. அது எல்லாமே ஓரளவுக்கு சரி ஓரளவுக்கு தவறு. சில சமயம் அது 80% சரியாகவும் 20% தவறாகவும் இருக்கும். சில சமயம் 75% தவறாகவும் 25% சரியாகவும் இருக்கும். இதை நான் புரிஞ்சுக்கிறப்போ என் கலாச்சாரம் சொல்லுதுன்ற ஒரே காரணத்துக்காக இது சரி இல்லை இது தவறு அப்படின்னு நான் சொல்லிடவே மாட்டேன். அப்போ இந்த பரந்த மனநிலையை வளர்த்துக்கிட்டு ஒரு சந்தேக பார்வையை வளர்த்துக்கிட்டு எதையும் நான் சரி தவறு அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தாமல் இருக்கிறப்போ இந்த அனுசரித்தல்லேருந்து வெளியே வருவேன், இந்த பொருந்தி போதல் அப்படின்றதுலேருந்து வெளியே வருவேன். இப்படி நான் வெளியே வரப்போ அங்கே என்னோட உண்மைத்தன்மைன்றது எஞ்சி நிற்கும். அடுத்தது கன்சம்ஷன், நுகர்தல். நுகர்தல்னா எந்த மாதிரி பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது கிடையாது, எந்த மாதிரி தகவல்களை நுகர்றோம் அப்படின்றது. இன்றைக்கி இருக்கிற கணிப்பொறி காலத்தில், இணைய காலத்தில், தகவல் காலத்தில் எவ்வளவு தகவல்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாமல் பல தகவல்களை நமக்குள்ளே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு வகையான ஊடகத்தையும் பார்க்காம இன்றைக்கி ஒரு நாளை நான் கழித்தேன் அப்படின்னு கடைசியாக எப்போ ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்தது? எந்த ஒரு வகையான ஊடகத்தையும் பார்க்காத ஒரு நாள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நினைவு தெரிந்து இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் நல்ல செய்திகளை நமக்கு கொடுக்குதா? முக்கியமாக இந்த ஊடகங்கள் கொடுக்கறது என்ன? இன்னொரு மனிதனோட யோசனை, இன்னொரு மனிதனுடைய சிந்தனையை நமக்கு கொடுக்குது. இன்னொரு மனிதனோட யோசனையும் சிந்தனையும் நம்ம ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதை நம்ம கட்டாயம் ஏற்றுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட யோசனையும் அப்படிப்பட்ட சிந்தனையும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்மளை சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்கணும், நம்மளை யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் நமக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மைன்றது வெளியே வரும். அதற்கு பதிலாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை காதில் வாங்கிட்டு நம்ம நகர்ந்து போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மேலே ஒரு போர்வையாக மாறும், நம்மளோட உண்மைத்தன்மையை உள்ளே போட்டு அடைக்கிடும். இப்படிப்பட்ட யோசனை இன்றைக்கி எப்படி இருக்குது? அடுத்தவங்க ஒரு சமூக வலைத்தளம் மூலியமாகவும் ஒரு ஊடகம் மூலியமாக நமக்கு கொடுக்கக்கூடிய யோசனையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் எப்படி இருக்குது? ரொம்ப தரம் தாழ்ந்ததாக தான் இருக்குது. தரமான ஊடகங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள், இன்றைக்கி இருக்கிற செய்தி நிலையங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு நிலையங்கள் எந்த மாதிரி சிந்தனையை தேடிக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி செய்தியை தேடிக்கிட்டு இருக்காங்க? பரபரப்பான செய்தியாக இருக்கணும், அடுத்தவனுக்குள்ளே இருக்கிற வன்மத்துக்கு தீனி போடக்கூடிய செய்தியாக இருக்கணும், இந்த நடிகர் என்ன செய்தார், இந்த நடிகை என்ன செய்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லித்தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஆழமாக நம்மளை சிந்திக்க தூண்டக்கூடிய செய்திகள்ன்றது வராமல் போயிடுது. உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு யோசனைன்றது வராமலே போயிடுது. இந்த ஊடகங்கள் நமக்கு ஏற்படுத்தின இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சலிப்பை கையாளுறது எப்படின்றது நமக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. உங்களால் கையில் ஒரு கைபேசி இல்லாமல், ஒரு தொலைக்காட்சியை பார்க்காம, ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்காம, ஒரு செய்தித்தாளை கையில் வச்சுக்காம சும்மா ஒரு 3 மணி நேரத்துக்கு உட்கார முடியுமா? ஏதோ ஒரு மலையை பார்த்துக்கிட்டு, ஏதோ ஒரு பூங்காவை பார்த்துக்கிட்டு, இல்லை சில பறவைகளை பார்த்துக்கிட்டே உங்களால் ஒரு 3 மணி நேரம் சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பாக அப்படி 3 மணி நேரம் உட்கார்றது ரொம்ப கடினமான விஷயம். அப்போது சும்மா இருக்கிறப்போ ஏற்படக்கூடிய சலிப்பை கையாளுறதுக்கான திறன் நம்ம மூளையில் இல்லாமலே போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு தூண்டுதலை நம்ம மூளைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வகையான உணர்வை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த ரீல்ஸை மேலே அனுப்பிக்கிட்டே இருக்கிறப்போ. அப்படி அதை தொடர்ந்து செஞ்சதுனால நம்ம மூளைக்கு சலிப்பை கையாளுறது எப்படி, சும்மா உட்காந்துருக்கிறது எப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. இது தெரியாமல் போனதுனால என்ன நடக்குதுன்னா, இந்த சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செயல்களை நம்மளால் செய்ய முடியல. உட்காந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு புத்தகம் படிக்கணும்னா கஷ்டமாக இருக்குது, உட்காந்து பாடம் படிக்கணும்னா கஷ்டமாக இருக்குது, பள்ளிக்கூடத்தில் போய் கவனிக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் தான். அது சலிப்பு இல்லாமல் யாராலையும் செய்யவே முடியாது. இந்த மாதிரியான சலிப்பை கையாளுறதுக்கான திறன் நம்மள்ட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை நம்ம மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுனாலையும், இந்த தகவல் ஒன்றும் ஒவ்வொரு விதமான தூண்டுதலை மூளையில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்ததுனாலையும். இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் சும்மா இருக்கிறது எப்படின்றது மூளைக்கு தெரியாமல் போயிடுது. அப்போ இந்த நுகர்தலிருந்து வெளிவரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? யதார்த்தமான ஒரு 3 விஷயத்த சொல்கிறாரு. அதில் முதல்ல எந்த மாதிரி தகவல்களை நான் நுகர்றேன் அப்படின்றத தெரிஞ்சு நுகர சொல்கிறார். தெரிஞ்சு நுகர்றது அப்படின்னா என்ன? நம்ம இன்றைக்கி உண்மையாகவே தெரியாமல் தான் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இன்ஸ்டாகிராமில் போகிறோம், ரீல்ஸை மேலே தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 150 ரீல்ஸை பார்த்ததுக்கப்புறம்
எதுக்கு பார்த்தோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடுது. ஆனால் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த கருத்துக்கள் நம்ம மூளைக்குள்ளே சேகரித்து தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். என்றைக்கோ ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுறப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இந்த தகவல் பயனளிச்சிருது. அப்போ நம்ம எடுக்கிற முடிவும் தரம் தாழ்ந்ததாகவே இருந்துருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு காணொலியை பார்க்குறப்பையும் எந்த ஒரு ஊடகத்தை பார்க்குறப்பையும் இதை எதுக்காக பார்க்குறோம், நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றத தெரிஞ்சு பார்க்கணும். அடுத்தது, எந்த ஒரு ஊடகத்தை தேர்ந்தெடுக்கும் போதும் அது தரமான ஊடகமா அப்படின்ற கேள்வியை கேட்கணும். இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் தரம் தாழ்ந்ததாக தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய பேர் அதை பார்க்கணுன்றதுக்காகவும் அதற்கேற்ற மாதிரியே வடிவமைத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எழுத்தாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன சின்ன காணொலிகளை பார்க்குறத நிறுத்த சொல்கிறாரு. ஏன்னா சின்ன சின்ன காணொலிகள் வெவ்வேறு விதமான தூண்டுதலை மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மூளை பழகிடுச்சுன்னா 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரே விஷயத்து மேலே கவனத்தை செலுத்துறது எப்படின்றது அதுக்கு தெரியாமல் போயிடும். அதனால பெரிய காணொலிகளை தேர்ந்தெடுத்து பார்க்க சொல்கிறாரு. புத்தகம் சம்மந்தப்பட்ட காணொலிகளை பார்க்க சொல்கிறாரு. டாக்குமெண்ட்ரிஸை பார்க்க சொல்கிறார். என்னோடய வீடியோக்கு நானே செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிக்கல, உண்மையாகவே புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்காக நான் உங்களுக்கு என்ன பரிந்துரை பண்ணால், வெறும் புத்தகம் பற்றின காணொலி தான் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பெரிய ஃபார்மில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு காணொலியை பார்க்குறது தப்பு கிடையாது. ஒரு நல்ல சினிமாவை பார்க்குறது தப்பு கிடையாது. தியேட்டருக்கு போகிறது தப்பு கிடையாது. யூடியூப்லேயே பொழுதுபோக்குக்காக பெரிய பெரிய காணொலிகள் இருக்குது, அதை பார்க்குறது தப்பு கிடையாது. எதுக்கு பார்க்குறோம், என்ன பார்க்குறோன்னே தெரியாமல் சின்ன சின்ன வீடியோவை மேலே அனுப்பிக்கிட்டே இருக்காதீங்க. அதுதான் இந்த ஆத்தர் சொல்கிறார். அடுத்து, அப்பப்போ எந்த ஒரு செயலும் செய்யாமல் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில் கைபேசி இல்லாமல், தொலைக்காட்சி இல்லாமல், புத்தகங்கள் இல்லாமல், செய்தித்தாள் இல்லாமல் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அடிக்கடி சும்மா இருந்து பழகுங்க. இப்படி பழகுனா மட்டும்தான் உங்கள் மூளைக்கு சலிப்புனா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதை கையாளுறது எப்படி அப்படின்றதும் தெரியும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கவனமாக ஒரு செயலை நீண்ட நேரத்துக்கு செய்ய முடியும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களோட உண்மைத்தன்மைன்றது வெளியே வரும். அடுத்தது எஜுகேஷன், கற்றல், கல்வி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உண்மைத்தன்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தது எங்கேருந்து துவங்கினதுன்னா, நம்ம பள்ளிக்கூடம் போனதுலேருந்து தான். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அங்கே நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லித்தரப்படுது. ஆனால் அங்கே இருக்கிற எந்த ஒரு பாடமும் நம்மளோட உண்மைத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்டது கிடையாது. அனைத்து குழந்தைகளுக்கும் பொருந்தி போகிறதுக்காக ஒரு அடிப்படையான கல்வியாக தான் அது இருக்குது. இந்த அடிப்படை கல்வியை நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உண்மைத்தன்மையை நம்ம மறக்கிறதுன்றது ஒரு இயல்பான காரியம். அதற்காக பள்ளிக்கூடத்துக்கே போகக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை நம்ம இங்கே கொடுக்க முடியாது. பள்ளிக்கூடம் போகிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். அப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறது? ஒருவேளை நான் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறத தாண்டி எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஏதோ ஒரு விஷயம் படிப்பை தாண்டி அந்த குழந்தைக்கு பிடிச்சிருந்தா, உண்மையாக அதில் ஆர்வம் இருந்தால், அதற்கான ஒரு கொஞ்சம் நேரத்தை நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அதில் பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஏற்படுத்தியும் கொடுக்கணும். அதை செய்கிறது மூலிமா குழந்தை வயதிலேயே அவங்களுடைய உண்மைத்தன்மையை நம்மளால் கொஞ்சமாக பாதுகாத்துக்க முடியும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போயிருக்கலாம். இப்போது பள்ளிக்கூடத்தில் படித்து அதற்கப்புறம் நீ இந்த ஒரு கல்லூரியில் தான் படிக்கணும், இந்த படிப்பை தான் படிக்கணும், இந்த பட்டத்தை தான் வாங்கணும்னு சமூகம் சொன்னதையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ அது சார்ந்த ஒரு வேலைக்கும் போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? திரும்ப என்னால் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்னோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர முடியாது. இந்த சூழலில் நான் என்ன பண்ணணும்? இந்த சூழலில் எனக்கு உண்மையாக எது மேலே ஆர்வம் இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல விஷயங்களை நான் செஞ்சு பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்கிற வேலையை தாண்டி, நம்ம படிக்கிற படிப்பை தாண்டி ஒரு விஷயத்து மேலே ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இருக்கிற விஷயத்த முதல்ல நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கணும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போது தினமும் ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ எனக்கு பிடித்த விஷயத்த ஒரு வேலை மாதிரி நான் செய்ய போகிறேன்ற முடிவெடுக்கணும். வார இறுதியில் எனக்கு இருக்கிற ஒட்டுமொத்த நேரத்தையும் எனக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை தான் நான் செய்ய போகிறேன்ற ஒரு கட்டாயத்தை நமக்கு நாமளே கொடுத்துக்கணும். இப்படி கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறமும் அந்த செயலை செய்ய எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். கட்டாயப்படுத்தினதுக்கப்புறமும் அந்த செயலை செய்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அந்த செயலை எப்படி ஒரு தொழிலாக மாற்றுறது அப்படின்னு சிந்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வருமானம் வரா மாதிரியான ஒரு செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா அதற்கப்புறம் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். முக்கால்வாசி நேரம் என்ன ஆகும்னா, இந்த 2வது ஸ்டேஜ், அதாவது நான் கட்டாயப்படுத்தும் போதே எனக்கு அந்த வேலையை செய்ய பிடிக்காமல் போயிடும். ஏன்னா இவ்வளவு நாள் அது எனக்கு பிடிக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தது ஒரு மாயை தான். இப்போ எனக்கு செய்கிற ஒரு கடினமான வேலையிலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மையாக அது மேலே எனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லைன்ற உண்மை நமக்கு தெரிய வரலாம். அப்படி தெரிய வந்தால் நம்ம என்ன செய்யணும்?
திரும்ப வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சே ஆகணுன்ற கட்டாயம் ஏற்பட்டாலும் அதை உங்களால் சுலபமாக செய்ய முடியும், ரசிச்சும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த கல்வி உங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கத்திலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். இந்த கற்றல்ல இருந்தும் நுகர்தல்ல இருந்தும் அனுசரித்தல்ல இருந்தும் வெளியே வரப்போ இந்த சமுதாயம் உங்கள் மேலே போத்துனா அந்த போர்வையை எடுத்து உங்களால் ஓரமாக வைக்க முடியும். இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி, நம்ம இந்த காணொலியில் கேட்ட முதல் கேள்வி, எனக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை எப்படி வெளியே கொண்டு வருது? நமக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரத்துக்கு 2 கேள்வியை நமக்கு நாமளே கேட்டுக்கணும். அதில் முதல் கேள்வி என்னென்னா, என்ன சிறந்தவனாக மாற்றுறது எது அப்படின்னு கேட்டுக்கணும். எந்த வேலையை செய்கிறப்போ நான் சிறப்பானவனாக இருக்கேன், எதை என்னால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த கேள்வி. எதை என்னால் சிறப்பாக செய்ய முடியும், அதுதான் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 2 விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். முதல் விஷயம், நான் சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் எதை சிறப்பாக செஞ்சேன், எதை செய்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, எதை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது, எதில் ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்படின்ற கேள்வியை கேளுங்க. சின்ன வயசில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததோ, எதை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்களோ, எதில் ஆர்வம் இருந்ததோ அதை இப்போ நீங்கள் செய்கிறப்போ அதில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். 2வது, சின்ன வயசை விட்டுறலாம், இப்போ உங்களுக்கு எது மேலே ஆர்வமாக இருக்குது, எதை செய்ய பிடிச்சிருக்கு, எதை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்கன்ற கேள்வியே கேளுங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், அதை நீங்கள் தெளிவாக செய்கிறப்பையும் அதுலேயும் நீங்கள் சிறப்பான நபராக வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த 2 கேள்வியும் நம்ம கேட்டதுக்கப்புறம், இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இங்கே எதை நம்ம செஞ்சால் அதில் சிறப்பாக வர முடியுன்றதை அழகாக பார்க்க முடியும். சில பேருக்கு சின்ன வயதில் எது மேலே ஆர்வம் இருந்ததோ இப்பயும் அது மேலேயே ஆர்வம் இருக்கும். அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப சொற்பமான மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். அவங்க அதை செய்கிறப்போ சிறப்பான மனிதராக வர முடியும். இன்னும் சிலருக்கு சின்ன வயதில் வேறு ஏதோ ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், இப்போது வேறு ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த 2 ஆர்வத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு செயல்ன்றது அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு, சின்ன வயசில் எனக்கு வானவியல் சாஸ்திரம் படிக்கணும்னு ஆசையாக இருந்தது, சின்ன வயசில் ஒரு அஸ்ட்ரானாட் ஆகணுன்ற ஆர்வமே எனக்கு இருந்தது. ஆனால் அதை காலப்போக்கில் என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் அதை டோட்டலாக மறந்துட்டேன். இப்போ எனக்கு கதை எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போது எனக்கு இது 2த்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஒருவேளை இந்த வானவியல் சார்ந்த கதைகள் நான் எழுதலாமோ, ஒருவேளை இந்த விஞ்ஞான புனைவு கதைகள் நான் நிறைய எழுதலாமோ அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அதில் நான் வெற்றி பெறுறதுக்கு, அதில் நான் சிறந்த மனிதனாக வரத்துக்கு, சிறந்த ஒரு கலைஞனாக வரத்துக்கான வாய்ப்புன்றது அதிகம். ரொம்ப கம்மியான பேருக்கு சின்ன வயதில் ஏதோ ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், இப்போ ஏதோ ஒரு வேறு ஆர்வம் இருக்கும். இந்த 2 ஆர்வத்தையும் ஒன்றா இணைக்கவே முடியாது. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணணும், பரிசோதனை பண்ணி பார்க்கணும், எல்லா ஆர்வங்களையும் திரும்ப செஞ்சு பார்க்கணும். எதை ஒரு வேலையாக செய்கிறப்போ பிடிச்சிருக்கோ அதை அவங்க தேர்ந்தெடுக்கலாம், அதில் அவங்க சிறப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் கேள்வி எதில் நான் சிறந்து வர முடியும் அப்படின்றது. 2வது கேள்வி, வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை அப்படின்றது. சில சமயம் நான் ஒரு விஷயத்தில் சிறப்பாக வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த விஷயம் எனக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அது கூட ஒத்து போகவே போகாது. அந்த மாதிரி நேரத்தில் என் வாழ்க்கைக்கு எது தேவைன்றதோட எது ஒத்து போகுதோ அதை தான் நான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு எது சிறப்பாக வரும், ஒரு வாகன பொறியாளனாக இருக்கிறது எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அதை செஞ்சால் நான் சிறப்பாக வருவேன் அப்படின்றதும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையுடைய தேவை என்ன? என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியாக இருக்கணும், குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக செலவழிக்கணும், என்னோடய சொந்த ஒரு கிராமத்தில் அங்கே நான் அமைதியாக வாழணும் அப்படின்றது என் வாழ்க்கையுடைய தேவையாக இருக்கலாம். அப்போது நான் ஒரு வாகன பொறியாளனாக இருக்க போகிறேன்னு முடிவெடுத்தா கண்டிப்பாக இந்த விஷயங்களை விட்டுட்டு தான் ஒரு நகர்ப்புற வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தாகணும். அப்போது என்னால் நிம்மதியாக அந்த விஷயத்தில் சிறந்து வரவே முடியாது. நான் எதை விட்டுட்டு வந்தனோ அது என் மனதை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போது நான் அந்த விஷயத்தை விட்டுட்டு இந்த வாழ்க்கை தேவைக்கு பொருந்தி போகக்கூடிய வேறு ஒரு விஷயத்தை அதில் நான் சிறப்பாக இருப்பேனா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மேபி ஒரு கண்டென்ட் கிரியேஷன் எனக்கு வரலாம், அதை நான் அப்போ தேர்ந்தெடுக்கலாம். இப்போது எது என் வாழ்க்கைக்கு தேவைன்றதே எனக்கு தெரியல, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில ஐடியாஸை இவர் சொல்கிறார். முதல்ல உங்களோட வெற்றிக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லணும். வெற்றினா என்ன அப்படின்றதுக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். என்கிட்ட வெற்றினா என்னன்னு கேட்காதீங்க, வெற்றினா என்ன அப்படின்றத நீங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றின்றது வெவ்வேறு விஷயம். உங்களுக்கு எது வெற்றி அப்படின்றத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அது பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு எது வெற்றின்றதை நீங்கள் முடிவெடுங்க. 2வது, வாழ்க்கையை ஒரு பயிற்சி கூடமாக பார்க்குறது. ஒரே நேரத்தில் நான் சரியான விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. உடனடியாக என் வாழ்க்கையில் வெற்றின்றது எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது.
தொடர்ந்து வெவ்வேறு விஷயத்தை பயிற்சி பண்ணுறது தான் வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் நினைக்கணும். பரிசோதனை பண்ணி பார்க்குறது தான் வாழ்க்கைன்ற மனநிலையை வளர்த்துக்கணும். ஸோ புது புது விஷயங்களை பரிசோதனை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை செய்யுங்க. ஒத்து வரலன்னா வேற ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாம் அப்படின்ற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். அடுத்தது எது என்னோட முடிவுன்றதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும், எது என்னோட குறிக்கோள்ன்றதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் எது பணக்காரன் அப்படின்றது நம்ம விளக்காமல் விட்டுடுறோம். மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணுமா இல்லை 1 கோடி சம்பாதிக்கணுமா அப்படின்ற விளக்கத்தை நம்ம கொடுக்கறது கிடையாது. சில பேருக்கு மாதம் 1 லட்சம் சம்பாதிச்சா போகிறோம் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி 10,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்த 2-3 வருஷம் கடினமாக உழைச்சி மாதம் 1 லட்சம்ன்றது நமக்கு கிடச்சிரும். ஆனால் கிடச்சதுக்கப்புறமும் நம்மளோட குறிக்கோளை நம்ம அடைஞ்சிட்டோன்றதை உணராமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருப்போம். அது தேவையில்லாத விஷயம். அதனால் முதல்ல எது எனக்கு தேவை, எது என்னோட குறிக்கோள்ன்றதை எழுதி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் முதல்ல எழுதி வச்சாதான் நான் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கேன்றதை என்னால் பார்க்க முடியும். கடைசியாக நிறைய பேர் பயணித்த அதே பாதையில் நீங்கள் போகணும்னு ஆசைப்படாதீங்க, போகவும் செய்யாதீங்க. ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ஒரு அழகான போயம் இருக்கும். 2 roads diverged in the yellow wood. I choose the one less traveled by and that has made all the difference அப்படின்னு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா, மஞ்சள் காட்டின் நடுவே 2 பாதைகள், தேர்வு செய்ததோ அதிக காலடி பாராத ஒன்றை, நடந்து பார்க்கையில் அதுவே அனைத்தையும் மாற்றியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அதிக நபர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்ம தனித்துவமான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த போயம். நம்மளோட தனித்துவத்தை உணரணும் அப்படின்னா அதிக பேர் நடக்காத ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக அதிக பேர் நடந்துட்டால் அதை நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாதோ அப்படின்னும் கிடையாது. எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணுன்றது ஆசைன்னா எல்லாருமே இன்ஜினியர் ஆகிறாங்க, ஆக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் என்ன சிந்திச்சு பார்க்கணுன்னா, ஒருவேளை உண்மையாகவே எனக்கு இன்ஜினியர் ஆகணுன்ற ஆசை இருக்கா, இல்லை எல்லாரும் அந்த பாதையில் போகிறாங்கன்றதுக்காக எனக்கு அதில் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குதா அப்படின்றத திரும்ப திரும்ப எனக்கு நான் கேட்டுக்கணும். ஒரு தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுத்தால் கூட பரவாயில்லை, ஆனால் பல பேர் போகக்கூடிய ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன்னா அங்கே பல முறை நானே இந்த கேள்வியை கேட்டுக்கணும். இப்படி எதில் நான் சிறப்பாக வருவேன்ற முடிவெடுத்து எது என்னோட வாழ்க்கையின் தேவைன்றதை முடிவெடுக்கிறப்போ அங்கே என்னால் என்னோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர முடியும். இப்படி என்னோட உண்மைத்தன்மையை நான் வெளியே கொண்டு வந்து என்ன சாதிக்க போகிறேன்? 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யணும். ஒன்று, என்னோட படைப்பாற்றலை வளர்த்துக்கணும். இன்னொன்று, என்ன நான் வளர்த்துக்கணும். முதல்ல இந்த படைப்பாற்றலை வளர்த்துக்கிறத பற்றி பார்ப்போம். என்னோட படைப்பாற்றலை நான் எப்படி வளர்த்துக்கிறது? என்னோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த படைப்பாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு 3 விஷயங்களை நம்ம செஞ்சாகணும். முதல்ல என்னோட படைப்பின் மீதான நம்பிக்கையை நான் வளர்த்துக்கிட்டாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஒரு விஷயத்தை நான் முதல்ல படைக்கும் போது நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வேலைக்காகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் உங்களோட படைப்பு மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரியான வார்த்தைகளை தாண்டியும் உங்களோட படைப்பை ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். ஆரம்பத்தில் புத்தகங்கள் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தப்போ நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நீ ஏதாவது ஒரு காமெடி பண்ணலாம், ஏதாவது நக்கல் நையாண்டியோட ஏதோ ஒரு காணொலி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பண்ணியிருக்கவும் முடியும். ஆனால் ஏதோ எனக்கு புத்தகங்களை பற்றி பேசணும் அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருந்தது. நிறைய பேர் புத்தகங்களை பற்றி பேசினா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாகவும் இருந்தது. ஆனால் புத்தகங்களை பற்றி பேசினா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னப்போ பார்க்குற வரைக்கும் நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் புத்தகங்களை பற்றி பேசுகிறது மற்றவங்க பேசுகிறத விட கொஞ்சமாவது தனித்துவமானதாக இருக்கும், கொஞ்சமாவது என்னோட ஒரு சுவைன்றது அதில் இருக்கும் அப்படின்னு நம்பினேன். அந்த நம்பிக்கையினால் என்னால் தொடர்ந்து காணொலி பண்ணிக்கிட்டே இருக்க முடிஞ்சுது. இந்த படைப்பை நிறுத்தாமல் செய்ய முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும் உங்களோட படைப்பு மீது. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நம்மளோட அறியாமையை நம்ம பயன்படுத்திக்க கற்றுக்கணும். நம்மளோட அறியாமையை பயன்படுத்தி நமக்கான ஒரு சுவையை நம்ம உருவாக்க கற்றுக்கணும். ஆரம்பத்தில் எனக்கு எப்படி பேசுகிறது அப்படின்றது தெரியல. இப்படி தான் பேசணும் அப்படின்ற விதிகள் எனக்கு தெரியாது. இப்படி தான் பேசணும்னு பேச்சாளர்கள் சொல்லி கொடுத்ததுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆரம்பத்தில் பேசணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ எனக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசினது ஒரு நல்ல பேச்சுக்கு அடையாளமாக இருந்ததானா இல்லை, ஒரு நல்ல பேச்சு மாதிரி இருந்ததானா இல்லை. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல நான் பேச ஆரம்பித்தது அப்படியே தான் இருந்தது. அதற்கப்புறம் புதுசாக பேசுகிறது எப்படின்னு உண்மையான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்கும்போது நான் என்ன செஞ்சேன்? நான் எப்படி பேசிக்கிட்டு இருந்தேனோ அதை அப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்களை அதை உள்ளே கொண்டு வந்து நான் பேசினதை கொஞ்சம் மெருகேற்றினேன்.
ஒருவேளை என்னோட அறியாமையை நான் உணராமல் நான் டைரெக்டாக பேசணும்னு முடிவெடுக்காமல் முதல்ல நம்ம போய் நம்மளோட அறியாமையை போக்கிப்போம், முதல்ல நம்ம போய் உண்மையாக பேசுகிறது எப்படின்றத படித்து நிறைய தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நான் முடிவெடுத்திருந்தேன்னா ஆரம்பத்திலேயே பேசுகிறது எப்படி அப்படின்னு டிஃபைன்டு ஒரு ரூல்ஸை படிச்சிருப்பேன், ஆல்ரெடி விளக்கப்பட்ட விதிகளை படிச்சிருப்பேன். அப்படி படிச்சிருந்தேன்னா அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். அப்போது எதுவுமே தெரியாமல் நான் பேசின அந்த சுவைன்றது இல்லாமல் போயிருக்கும். இப்போது என்னோட பேச்சோ என்னோட காணொலியோ கொஞ்சமாவது வித்தியாசமாக தெரியுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் அறியாமையில் நான் பேசினதை இன்னும் என் கூடயே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னோட உண்மைத்தன்மையை நான் என் கூட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு மேலே நான் புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்களை மெருகேற்ற பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்றது தான் காரணம். ஒருவேளை இந்த மெருகேற்ற பயன்படுத்தின விஷயங்களையே அடிப்படையாக நான் வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோட அறியாமை மூலியமாக எனக்குள்ளேருந்தே உருவான அந்த சுவைன்றது இல்லாமல் போயிருக்கலாம். அப்போ பொதுவாக எல்லாரும் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்னோட காணொலியும் முடிஞ்சிருக்கலாம். ஸோ சொல்கிறது என்னென்னா, உங்களுக்குள்ள கட்டாயமாக நீங்கள் எந்த விஷயத்தை படைக்க போகிறீங்களோ அதில் ஒரு அறியாமை இருக்கும். அந்த அறியாமையை உடனடியாக போக்கணும்னு நினைக்காதீங்க. அறியாமையோடையே அந்த செயலை கொஞ்ச நாள் செஞ்சு பழகுங்க. அப்படி செய்யும் போது அதுக்குன்னு ஒரு சுவை இருக்கும். ஏன்னா அது உங்களோட அறியாமை மூலியமாக பிறந்திருக்கும். அறியாமை மூலியமாக பிறக்கிறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியே வந்திருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நீங்கள் வெளியில் சொல்லப்பட்ட விதிகளை படிக்க ஆரம்பிங்க. அந்த விதி மூலியமாக நீங்கள் உருவாக்கின இந்த ஒரு தரமற்ற அந்த வேலையை மெருகேற்ற பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெருகேற்றும் போது அது உங்களுடைய உண்மைத்தன்மையோடு சேர்ந்த விதிகளை ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமாக உருவாகும். ரெண்டாவது, நம்மளோட தோல்விகளை நம்ம வரவேற்க கற்றுக்கணும். தோல்வியில் 2 வகை இருக்குது. ஒன்று, நீங்கள் தோற்று போகிறப்போ நீ செஞ்ச வேலை எனக்கு பிடிக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறது. அப்படி சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நபருக்கு நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னோட சுவையோட நீ உருவாக்கின அந்த படைப்பு பொருந்தி போகலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னோட படைப்புக்கு ஒரு தனித்துவமான சுவை இருக்குதுன்னு அர்த்தம். நான் பேசுகிறது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி என் பேச்சு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என் பேச்சு வேறு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்குன்னு ஒரு சுவை இருக்குது. இதை நான் தொடர்ந்து மெருகேட்டுக்கிட்டே வந்தால் இது பிடிக்கக்கூடிய, இந்த சுவை பிடிக்கக்கூடிய லிசனர்ஸ்ன்றது எனக்கு கிடைப்பாங்க. ரெண்டாவது தோல்வி என்ன அப்படின்னா, உண்மையான பிழைகள் நம்மள்ட்ட இருக்கிறது. நீ பேசுகிறதுல உச்சரிப்பு சரியில்லை, நீ பேசுகிறதுல இவ்வளோ பிழைகள் இருக்குது, நீ எழுதுகிற புத்தகங்களில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இலக்கண பிழைகள் இருக்குதுன்னு சொன்னால் அது பிழை. அதை நான் சரி செஞ்சாகணும். ஆக மொத்தத்தில் எல்லா தோல்வியும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுது. ஒன்று, உன்னோடது தனித்துவமானது, எனக்கு பொருந்தி போகலை அப்படின்னு காட்டுது. இல்லை, உன்னோடதில் பிழைகள் இருக்குது, சரி செஞ்சுக்கோன்னு காட்டுது. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த தோல்வி நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தான் தருது. அப்போ இந்த தோல்வியை நம்ம வரவேற்க கற்றுக்கணும். எப்போ என்னோடய தோல்வியையும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல ஆனால் எனக்கு ஆர்வம் மட்டும்தான் இருக்குன்ற இந்த அறியாமையும் நான் ஏற்றுக்கிட்டனோ, அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னோட படைப்பு மேலே எனக்கு நம்பிக்கைன்றது வந்துடும், ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து என்னால் அதை செய்ய முடியும். ரெண்டாவது, என்னோட படைப்பை ஒரு வேலையாக மட்டும் பார்க்காம ஒரு விளையாட்டாகவும் நான் பார்க்க கற்றுக்கணும். நம்ம எல்லாருமே நிறைய நேரம் வேலை தான் செய்கிறோம். நமக்கு பிடித்த வேலையோட விளையாடுறதுக்கான நேரத்தையும் வாய்ப்பையும் நம்ம கொடுத்துக்கிறதே கிடையாது. வேலைக்கும் விளையாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வேலைன்றது விளைவை நோக்குனது, விளையாட்டுன்றது அந்த செயலை நோக்குனது. எனக்கு இந்த வேலையை செஞ்சு இந்த விளைவு வந்தாகணும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த செயலுன்றது ஒரு வேலையாக மாறிடுது. இதே இந்த செயலை செய்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, சும்மா ஜாலியாக கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு வரேன், போர் அடிக்குது அப்படின்னு நினச்சேன்னா அது விளையாட்டு. ஸோ நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு பிடித்த இந்த படைப்பை செய்கிறப்போ அதை விளையாட்டாக பார்க்கணும். இதுக்கு ரிசல்ட் வந்தால் என்ன, இதுக்கு விளைவு வந்தால் என்ன, வராட்டி என்ன, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, எனக்கு டைம் இருக்குது, டைமை கொஞ்சம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த வேலையை செஞ்சேன்னா அது விளையாட்டாக இருக்கும். அப்படி செய்கிறப்போ அது எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் ரிசல்ட்டே வரலனாலும் உங்களால் செய்ய முடியும். இன்னி வரைக்கும் நான் உருவாக்கின அனைத்து காணொலியும் என்னோடய விளையாட்டு மட்டும்தான், அது என்னோடய வேலைன்றது கிடையாது. நான் படித்த அனைத்து புத்தகங்களும் சும்மா ஜாலிக்கு படித்ததை சும்மா ஜாலிக்கு வீடியோ எடுத்து போட்டது. இன்னி வரைக்கும் அது விளைவுக்காக மட்டுமே செய்யப்பட்ட படைப்பு கிடையாது. மூணாவது, நம்மளோட படைப்பை பற்றின சிந்தனைகளை தோண்டி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய ஐடியாஸை தோண்டி எடுக்கணும். அதை தோண்டி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல டைரெக்டான ரொம்ப சிம்பிளான விஷயம், உட்காந்து உங்களோட படைப்பு பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அதை பற்றி ஏதாவது இருக்குங்க, இப்படி தொடர்ந்து அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுக்கான நேரம் கொடுத்தாலே
அந்த படைப்பு பற்றின நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட காணொலிகளில் எந்த காணொலிலாம் ரொம்ப சிறந்த காணொலி அப்படின்னு நான் நினைக்கிறேன், எந்த காணொலிலாம் எனக்கு ஓகே இது ரொம்ப திருப்தி கொடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்னா, எந்த காணொலிக்கெலாம் நான் புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகத்தை இப்படி பேசலான்ற முடிவை எடுத்துட்டு ஆனால் படப்பிடிப்புக்கு நடுவில் கொஞ்சம் இடைவெளியை விடணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடைவெளியில் இந்த புத்தகத்தை பற்றி நான் சிந்தித்த அனைத்து விஷயத்தையும் திரும்ப திரும்ப சிந்திப்பேன். அப்படி சிந்திக்கிறப்போ அதை பற்றின ஒரு புதிய பார்வை உருவாகும், அதை பற்றின நிறைய சிந்தனைகள் எனக்குள்ளே வரும். அதை அதுக்கப்புறம் படப்பிடிப்பில் பேசுகிறப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு தனித்துவமாக கொடுத்துருக்கோம், ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கோன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதே கருத்தை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஸோ நம்மளோட படைப்பை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கான நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி சிந்திச்சாதான் உங்களோட உண்மைத்தன்மைன்றது வெளியே வரும். அடுத்தது இப்படி சிந்திக்கிறத நம்ம எப்படி சிந்திக்கணும்? சில சமயம் நம்மளோட உடலை பயன்படுத்தி நம்ம சிந்திக்கணும். உடலை பயன்படுத்தி சிந்திக்கிறதுனா என்ன? இது ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடலை பயன்படுத்தி சிந்திக்கிறது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறப்போ சிந்திக்கிறப்போ நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத கவனிக்கணும். சில புத்தகங்களை பற்றி மட்டும் நான் யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு காஃபி குடித்தா மாதிரி இருக்கும், ஒரு கொக்கோ கோலா குடித்தா மாதிரி இருக்கும், அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கம் வராது, ரொம்ப நேரம் அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன். உடம்பு திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்சா மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த சாப்பியன்ஸ் புத்தகத்தை பற்றி பேசுகிறப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கலை, ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. இந்த புத்தகத்தில் படிக்கிறப்போ என்னால் அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. உங்களோட உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு சில சிந்தனைகளுக்கு மட்டும் உங்கள் உடம்பு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்படி வந்ததுன்னா அந்த சிந்தனையில் நீங்கள் சிறப்பாக வரப்போகிறீங்க, அது உங்களோட தனித்துவம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சில சமயம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சிந்திக்கும் போது தூக்கம் வரும், இதுக்கு மேலே யோசிக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப அலுப்பாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை நீங்கள் செய்ய வேணாம், இல்லை ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திச்சுட்டு செய்யுங்க. இப்போ என்னோட படைப்பாற்றலையும் நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன், எதை படைக்கணுன்றதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது என்ன நான் எப்படி இதில் வளர்த்துக்கிறது, இதில் நான் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தொடர்ந்து நிலைத்து இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். முதல்ல உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அதில் நமக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். முதல்ல இதில் நான் என்ன செய்யணுன்றதை நான் தான் முடிவெடுக்கணும். என் மனது என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்யணும். சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வேலைக்கு ஆகுதுன்றதுனால அதை நான் செய்யக்கூடாது. நான் புத்தகத்தை பற்றி பேச போகிறேன், புக் சம்மரி பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நடுவில் நான் நிறைய வடிவேலு ஜோக்கை போடலாம், சினிமாலேருந்து சில துணுக்குகள் எடுத்து போடலாம். இப்படி தான் மற்ற யூடியூபர்ஸ் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது வேலைக்கு ஆகுது. அப்போ அதை பார்த்து நானும் அதே செய்யணும் அப்படின்ற முடிவை நான் என்றைக்குமே எடுக்கக்கூடாது. நான் எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி மட்டும்தான் பேசணும். சில புத்தகங்களை படித்து பேசுகிறப்போ ரொம்ப நக்கலாக பேசணும்னு தோணுதுன்னா அப்படி பேசணும். சில சமயம் ரொம்ப சீரியஸாக எமோஷ்னலாக பேசணும்னு தோணுதுன்னா அப்படி பேசணும். இங்கேருந்து என்னோடய ப்ராடக்ட்டு, என்னோடய படைப்புன்றது இங்கேருந்து வரணுமே தவிர வெளியிலேருந்து வரக்கூடாது. அதுதான் எனக்கு நான் உண்மையாக இருக்கிறது. 2வது, மாமேதைகளை அப்படியே பின்பற்றக்கூடாது. நான் ஒரு படைப்பு பண்ணுறேன் அப்படின்னா அந்த படைப்பில் நிறைய மேதைகள் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்கள எனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவங்கள எனக்கு பிடிக்கிறப்போ அவங்கள மாதிரியே நானும் என்னோடய படைப்பை செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப இயல்பாக வந்துடும். சில சமயம் நமக்கே தெரியாமல் அவங்கள நம்ம அப்படியே காப்பி அடிக்க செஞ்சுருவோம். அதை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஆழமாக ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அதை நம்ம செய்கிறோமான்னு அடிக்கடி நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2வது, இந்த ஓரங்கட்டப்பட்ட கலைஞர்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சினிமானா இப்போ சங்கர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் இருப்பார். அவரை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த டைரக்டர் யாருன்னே தெரிலப்பா, இந்த ஆக்டர் யாருன்னே தெரில, ரொம்ப வித்தியாசமாக ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் ஆளே காணுன்ற மாதிரி சைட் லைனில் ஓரங்கட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியும் பார்க்கணும். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு நிறைய புரிதல் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து, உங்களோட துறையில் நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கணும். விஞ்ஞானியாக இருக்கிறதுனா என்ன? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரத்தை கேட்கணும், அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்க பழகிக்கணும். மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்க கற்றுக்கணும். தொடர்ந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு படைப்பை ஒரு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே வெளியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களையும் நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுக்குள்ளேயே நிகழக்கூடிய மாற்றத்தையும் நீங்கள்
ஆதரிக்க செய்யணும். அந்த மாற்றம் வருது அப்படின்றதுக்காக அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. உங்களுடைய படைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். மாறும்போது அதை இயற்கையாக மாற அனுமதிக்கணும். இந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய படைப்பின் மூலியமாக உங்களை நீங்கள் வளர்த்துக்க முடியும். இந்த புத்தகத்திலேருந்து இதெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையான விஷயமா எனக்கு தோணுது. ஒரு படைப்பாளிக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எல்லா வேலையுமே ஏதோ ஒரு வகையில் படைப்பு தான். அந்த படைப்பில் நம்ம சிறந்து வரத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், அந்த படைப்பு உண்மையாக நமக்கு பிடிச்சிருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றத ரொம்ப விளக்கமாக அதே நேரத்தில் எளிமையாக சொல்லியிருந்தது இந்த புத்தகத்தில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.